1996 வருடத்தில் அருமையான ஒரு வாலிப சகோதரன் குடித்து வெறித்து எல்லாம் இழந்து போய் ஒரு 21 வயதில் எல்லாம் வயிற்றில் பச்சை தண்ணியை குடித்தா கூட அது அப்படியே வாமிட் வர்ற மாதிரி ஒரு முத்தி போன அல்சர் சூழ்நிலை படுத்து படுக்கையாக இருந்தான். எங்கெங்கேயோ தாய் தகப்பன் எல்லா மெடிக்கல் சென்டர்ஸ்க்கு கொண்டு போய் பார்த்தாலும் எதுலேயுமே அவருக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. உடைக்கப்பட்டு ஒடிந்து போய் இனிமேல் நான் வாழ்வது ஏன் என்று சொல்லி அவன் அப்படியே சாகலாம் என்று சொல்லி ஒரு நாள் அப்படியே அழுது கொண்டு அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவருடைய சித்த பெரியப்பா ஒருவர் தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக வந்தார். அவனுடைய கோர நிலைமையை பார்த்து உடைந்து போய் சொன்னார், ஏசப்பாவை நம்பப்பா, அவர் உனக்கு அற்புதம் செய்வார், அவர் உன்னை கைவிட மாட்டார், அவரை கெட்டியாக பிடிச்சிக்கொன்னு சொன்னோன்னே இவன் இருந்த சூழ்நிலை வாழதை விட சாவதே மேல் என்று சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருந்ததுனால இவனுக்கு அந்த பெரியப்பா சொன்னது எதுவும் பெருசாக தோணலை. ஒரு டேப் ரெக்கார்டரை கொடுத்தாரு. அந்த டேப் ரெக்கார்டில் ஒரு பாடல் கேசட்டை கொடுத்து இதை நீ தொடர்ந்து கேளு, இந்த பாடலை கேட்கும் போது ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லிட்டு போயிட்டாரான். பாருங்கள், பல நாட்களாய் அவன் அழுது கொண்டும் புலம்பி கொண்டுமே இருந்தானே தவிர அந்த பாட்டை கேட்கணும், இயேசுவை நேசிக்கணும் எந்த ஒரு எண்ணமும் அவனுக்கு வரல. ஒரு நாள் இரவு வேளையில் அவனால் தாங்க முடியவில்லை வலி. அந்த வலியினால் துடித்து கொண்டிருந்தான், வேதனையின் உச்சத்தை கண்டு கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு யோசனை சொன்னாங்களே, பெரியப்பா அருமையாக இந்த இயேசுவை நம்ப அற்புதம் நடக்கும் என்னெல்லாம் சொன்னாங்களே, இந்த பாடலை கேள்லாம் சொன்னாங்களே, நாம் அதை கேட்காம இருக்கிறோம்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து அந்த இரவு வேளையில் ஒரு 11 மணிக்கு மேலே தவழ்ந்து போய் அந்த டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணி அந்த கேசட்டை போட்டு கேட்க ஆரம்பித்தாரா. பாடல் ஓடிக்கொண்டே இருந்தது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது என்று சொல்லி ஒரு அழகான ஒரு பாடல். அந்த பாடல் கேட்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கொள்கதா என்றாலே கொலை நடுங்குதுன்னு ஒரு பாட்டு, அதையும் அப்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குதேன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. இப்பொழுது நீங்கள் கேட்ட உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் என்ற ஒரு பாடலும் வந்தது. அந்த பாடலையும் கேட்டார். அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஏதோ ஒரு உணர்வு அவனுக்குள்ள வந்தது. அப்படியே படுத்த படுக்கையாக இருந்த அவன் இயேசு என் பாவத்துக்காக தானே கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் செஞ்சிருக்கிறாரு. இயேசு என் பாவத்தின் தண்டனையை சுமந்து தானே எனக்காக சிலுவையில் ஒரு சாபமாக இருக்கிறாருன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அப்படியே படுத்த படுக்கையாக இருந்த அவன் அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கையை உயர்த்தி எனக்கு சுகத்தை தாரும் ஜீவனை தாரும் என்று ஜெபிக்காமல் அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கரங்களை உயர்த்தி இப்படியாக ஜெபித்த, ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னியும், என் பாவத்தை எல்லாம் மன்னியும் என்று சொல்லி பாவத்தை மன்னியும் 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 என்று சொல்லி கதற ஆரம்பிக்கிறான். இரவு அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. இவனோ கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அழுது கொண்டே இருக்கிறான், என் பாவத்தை மன்னியும் அப்பா, என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி இவனையும் அறியாமல் அவன் தூங்கி விட்டான். பாருங்க, மறுநாள் காலை எழுந்து பார்த்தா அது வரையில் அவனுக்கு பசியே எடுத்ததில்லை. ஆனால் எழுந்தவுடனே அவனுக்கு நல்ல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மாட்ட போய் சொன்ன, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு சொல்லி அவங்க அம்மா பயப்படுறாங்க. எதை சாப்பிட்டாலும் வாமிட் எடுத்துடுறாங்க. எதை கொடுக்குது? அவங்க அம்மா வந்து கொஞ்சம் பால் கொடுத்தாங்க, கொஞ்சம் 2 இட்லி கொடுத்தாங்க சர்க்கரை வச்சு, 2த்தையும் குடிச்சு சாப்பிட்டு பார்த்தா நம்புங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்துருந்தாரு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளைக்கு இத்தனை நாள் இல்லாத சுகம் இப்போது கிடைச்சிருக்குது, என் பிள்ளைக்கு இப்போது ஒரு நன்மை கிடைச்சிருக்கு, என்னன்னு சொல்லி அங்கலாய்த்து கேட்டாங்க. அப்போ அந்த வாலிபன் சொன்னா, நேற்று இரவு வேளையில் இந்த பாடலெல்லாம் கேட்டிருந்தம்மா, அப்போ எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இயேசு என் பாவத்துக்காக தானே கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தினாரு, என் பாவத்தை சுமந்து தீர்த்தவராதான கல்வாரி சிலுவையில் எனக்காய் சாபமானாரு என்று சொல்லி ஒரு மகாபிரிய எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு மட்டும் நான் ஜெபித்தேன். அப்படியே தூங்கிட்டேன். எழுந்து பார்த்தா எனக்கு இப்படியாக நல்ல சுகம் கிடைச்சிருக்கு. நான் நம்புறேன் இயேசு தான் எனக்கு சுகத்தை தந்தார் என்று அப்படியாக எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தான். இன்னைக்கு குடியாத்தம் பகுதியில் ஒரு சபைக்கு தலைவராய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில நேரங்களிலே ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு செய்கிற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் என்றால், அவரை விசுவாசித்து இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் என் பாவத்தை சுமந்து தீர்த்தவராய்
பலியானார் என்று சொல்லி நம்பும் போது பெரிய நன்மைகள் வந்துடும். ஹல்லேலூயா. ரோமரில் இப்படியாக சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஹல்லேலூயா அவர் எனக்காய் பலியானார் என்று நம்பினா அற்புதம் நடக்கும். கலாத்தியர் 3:13 இப்படியாக வேதம் சொல்கிறது, அவர் நமக்காய் அவர் சாபமாய் மாறினாரா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன்.